وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுவின் மாபெரும் அருளும் அளப்பரிய கிருபையும் ஈடில்லா கருணையும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் ஏனைய மூமின்களான நம் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனைக்கு பிறகு இன்றைய தமிழாக்கத்தை நான் தொடங்குகின்றேன். அருமை சகோதர சகோதரிகளே, நரகத்தின் மீது ஹராமாக்கப்பட்டவர்கள், நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பு தான் இன்று இங்கே எடுத்துச் சொல்லப்படுகின்றது. விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுடைய இத்தாத் என்ற வழிபடுதலிலும் அவனுடைய ரிதா என்ற திருப்பொருத்தத்தை பெறுவதிலும் கடுமையாக முயற்சி செய்யுங்கள். அதற்காக கடுமையாக நீங்கள் உழையுங்கள். அதே போன்று அவனுக்கு மாறு செய்வதை விட்டும் அவனுடைய கோபத்தை பெறுவதை விட்டும் கடுமையான முறையில் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதே போன்று உங்களை நீங்களே நரகத்திலிருந்து விடுவிப்பதற்கு கடும் போராட்டத்தை மேற்கொள்ளுங்கள். எந்த அமல்கள் எல்லாம் உங்களை நரகத்திலிருந்து விடுதலையாக்கி ஈடேற்றம் பெற செய்யுமோ அந்த அமல்களை தேடி அதை அதிகமாக செய்து அதில் அதிக கவனத்தோடு முழுமையாக ஈடுபடுங்கள். ஏனென்றால் நரகத்தை குறித்த எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா கடுமையாக குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். பல இடங்களில் பலவிதமாக அதனுடைய கோர முகத்தையும் அதனுடைய கடுமையையும் கொடுமையையும் அதற்கு சொந்தக்காரர்களின் பயங்கரமான முடிவுகளையும் அல்லாஹ் தஆலா எடுத்து இயம்பிக் கொண்டே இருக்கின்றான். அதில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு இடத்திலே கூறி காட்டுகின்றான், ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். எங்கள் இரட்சகனே, நீ யாரை நரகத்தில் நுழைவிக்க செய்வாயோ, நுழைத்துடுவாயோ, நிச்சயமாக அவரை நீ இழிவுபடுத்தி விட்டாய். அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு யாதொரு உதவியாளர்களும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நரகத்துக்குள் ஒருவன் நுழைந்து விட்டாலே அவன் இழிவடைந்து விட்டான். அதுதான் உண்மையான இழிவு என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இன்னொரு வசனம் கூறுகின்றது, குல் இன்னல் காசிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமஹ் அலா
ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ. நபியை நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக நஷ்டவாளிகள் யார் என்றால், யார் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தவர்களையும் நஷ்டத்துக்கு ஆளாக்கினார்களோ அவர்கள்தான். அறிந்து கொள்ளுங்கள், ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, அதுதான் தெளிவான பகிரங்கமான நஷ்டமாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நஷ்டம் என்பது உண்மையான நஷ்டம் நரகத்தில் சேர்ந்த பிறகு ஏற்படக்கூடியதுதான். நரகவாசிகளுக்கு தான் உண்மையான நஷ்டம், அது அல்லாத மற்ற நஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்பதை இந்த வசனம் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னொரு இடத்திலே, ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன். நீங்கள் ஒரு நெருப்பை அஞ்சு கொள்ளுங்கள். அது எத்தகையது என்றால், அந்த நெருப்பினுடைய விறகுகளாக, அந்த நெருப்பின் விறகுகளாக மக்களும் கற்களும் இருக்கின்றன. அந்த நெருப்பு இறை மறுப்பாளர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு வசனம் சொல்லி காட்டுகின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃப்அலூன மா யுமரூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது என்றால், அதனுடைய விறகுகளாக மக்களும் கற்களும் இருக்கின்றன. அதன் மீது கடின சித்தமுடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அவர்கள் ஏவப்பட்டதை சரிவர ஒழுங்கான முறையில் செய்து முடிப்பார்கள் என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். இவ்வாறாக நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்கள் அதிகமாக இருக்கின்றன. எனவே இந்த நரகத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய, தூரமாக்கக்கூடிய சில அமல்கள் குறித்தும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த அமல்கள் என்னென்ன, அது எப்படிப்பட்ட நற்செயல்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோமேயானால், அந்த நற்செயல்களை நாம் மிக ஆவலோடு தேடி தேடி அதை செயல்படுத்த முயல்வதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக், கிருபை நிச்சயமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் எந்த அமல்கள் செய்தால் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவோம், அல்லது யார் நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமை சகோதரர்களே, அதில் முதல் நபர் யார் என்றால், அல்லது முதல் அமல் என்னவென்று சொன்னால், அதுதான் மிக பெரிய அமலாக, பிரமாதமான ஒரு அமலாக, பிரம்மாண்டமான அமலாக இருக்கிறது. அது என்னவென்றால், தௌஹீதுல்லாஹி தஆலா வ இக்லாஸு தீன் லஹு வல் புஅது குல்லல் புஅதி அனில் இஷ்ராகி பிஹி. அல்லாஹ்வை ஒருமுகப்படுத்தி ஏகத்துவத்தை கையாளுதல், அவனுக்காக மார்க்கத்தை களப்பட்டதாக ஆக்கி செயல்படுதல், இன்னும் ரொம்ப மிக தூரமாக ஷிர்க்கை விட்டு விலகுதல். இந்த மூன்றும் நரகத்தை விட்டு மனிதனை காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது. தௌஹீத், ஏகத்துவம், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, மார்க்கத்தை களப்பட்டதாக ஆக்கி அவனுக்கு மட்டுமே, அல்லாஹ்வுக்கு மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும். அது மட்டும் போதாது, முழுமையாக பூரணமாக அவனுக்கு இணை வைப்பதை விட்டும் தூரமாக ஆக வேண்டும். இந்த நற்செயல் மிக பிரமாண்டமான ஒன்றாக இருக்கின்றது. இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமாகவும் இருக்கின்றது. இதுதான் நரகத்திலிருந்து ஒரு மனிதனை அப்புறப்படுத்தக்கூடியதாக, தூரமாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், فإن الله قد حرم على النار من قال لا إله إلا الله ينبغي بذلك
வஜ்ஹ் அல்லாஹ். புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்ற செய்தி என்னவென்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் ஒருவரை நரகத்தின் மீது ஹராமாக்குகிறான். அவர் யார் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர். அது எப்படி சொல்லணும்? சும்மா பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போக கூடாது, வாய்மொழியாக சொல்லக்கூடாது. அப்படி என்றால் வாய்மொழியாக நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. மாட்டு மருத்துவர்கள் கூட வாய்மொழியாக லா இலாஹ இல்லல்லாஹ் அழகா சொல்லிடுறாங்க. எந்த தடுமாற்றம் இல்லாம கிளியராக ஒரு நல்ல உச்சரிப்போடு கூட சொல்றாங்க எல்லாருமே. அப்போ வாய்மொழியாக இருக்கக்கூடாது, பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. மாறாக எம்பகி பிதாலிக வஜ்ஹ் அல்லாஹ், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாட வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடியவராக, அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவராக ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் அவரை அல்லாஹ் நரகத்தின் மீது ஹராமாக்குகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகின்றது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொன்னார்கள், ஹக்குல் இபாதி அலல்லாஹி அல்லா யுஅத்திப மன் லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. அல்லாஹ், அதாவது மனிதர்களுடைய கடமை அல்லாஹ் மீது எதுவென்றால், அவனுக்கு யாரெல்லாம் ஷிர்க் செய்யவில்லையோ, அவனை யாரெல்லாம் நினை வைக்கவில்லையோ அவர்களை அவன் அதாவுபடுத்தாமல் இருப்பது, வேதனைப்படுத்தாமல் இருப்பதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிக்காட்டினார்கள். புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுகின்றது. ஒருவன் ஷிர்க் செய்யாமல் இணை வைக்காமல் உலகத்தில் வாழ்ந்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கடமை என்ன? அந்த மனிதனுக்கு வேதனை கொடுக்க கூடாது, அந்த மனிதனை தண்டிக்க கூடாது, அந்த மனிதனை வேதனை செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். அதே போன்று முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் என்னவென்றால், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிக பிஹி ஷைஆ தகலல் ஜன்னah வ மன் லகியஹு யுஷ்ரிக் பிஹி தகலன் நார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் யார் அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவர் சுரத்துக்கு நுழைவார். அல்லாஹ்வை இணை வைத்த நிலையில் யார் அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவர் நரகத்துக்குள் நுழைவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள். அதே போன்று புகாரி முஸ்லிமில் இன்னொரு செய்தி இடம்பெறுகிறது என்னவென்றால், மா மின் அப்தின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு இல்லா ஹரமஹுல்லாஹு அலன் நார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் முஹம்மது அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார் என்றும் யார் சாட்சி சொல்கிறாரோ அந்த அடியாரை அல்லாஹ் தஆலா நரகத்தின் மீது ஹராமாக ஆக்கிவிட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்ற அருமை சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மற்றும் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க என்று சொன்னால், நாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஆஜராகி இருந்தோம். எந்த விஷயம் சொல்லும் பொழுது கீழே வரக்கூடிய செய்தி, அவங்க சொல்லக்கூடிய செய்தி. இந்த செய்தியை சொல்லும் பொழுது அபூ ஹுரைரா அவர்களும் அபூ சயீத் அவர்களும் ஆஜராகி இருந்தார்கள். அல்லது ரசூலுல்லாஹ் இந்த செய்தி சொன்னதாக சாட்சி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இதா கால் அப்து லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று கூறினால் அல்லாஹ் சொல்கிறானாம், சதக அப்தி லா இலாஹ இல்ல அன வ அன அக்பர், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், நான் தான் வணக்கத்துக்குரியவன், என்னை தவிர யாரும் இல்லை, நான் தான் மிக பெரியவன் என்பதை அவன் உண்மை சொல்லிவிட்டான். பிறகு அந்த அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு என்று சொன்னால், அதாவது வஹ்தஹு வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் தான் தனித்தவன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், லா இலாஹ இல்ல அன வஹ்தி, நான் தான், என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நான் தனித்தவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு என்று கூறினால், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, அவனுக்கு யாதொரு இணை துணையும் இல்லை என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், உண்மையிலேயே என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, எனக்கு எந்த இணை துணையும் இல்லை. பிறகு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து என்று கூறினால், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர் யாரும் இல்லை, அவனுக்கு அரசாட்சி சொந்தம், அவனுக்கு எல்லா புகழும் உண்டு என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான், சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான், என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, எனக்கு தான் எல்லா முழு அதிகாரம் இருக்கின்றது, முழு அரசாட்சியும் இருக்கின்றது, எனக்கு தான் எல்லா புகழும் இருக்கின்றது.
அதே போல அடியான் கூறுகிறான் லா இலாஹ இல்லல்லாஹு வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, எல்லா விதமான வல்லமையும் சக்தியும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று கூறுகிறான் என்றால் அடியான் அல்லாஹ் சொல்கிறான் சலக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொன்னான், என்னை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை, எல்லா வல்லமையும் எல்லா சக்தியும் எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் ருஸிகஹுன்ன இன்த மூத்திஹி லம் தமஸ்ஸுஹுன் நார். ஒரு மனிதனுடைய மூத்து சமயத்தில், மரண சமயத்தில் இதை யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை யார் கொடுக்கப்பட்டானோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னானோ அவனை நரக நெருப்பு தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக இப்னு மாஜா நூலில் செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள், அபூ தாவூத்ல இந்த செய்தி இடம்பெறுகின்றது, மன் கான ஆகிர் கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவர் நரகத்தில் நுழைவார், அவர் சூனத்தில் நுழைவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி சொல்லி அதிலே அந்த ஏகத்துவத்தில் நிலைத்து நின்று அவனுக்காக இஹ்லாஸோடு அவனுக்காக இபாதத் செய்து கிஞ்சிற்றும் அவனுக்கு இணை வைக்காமல் ஒரு மனிதன் வாழ்வான் என்றால் நிச்சயமாக அவனுக்கு நரகம் ஹராமாக்கப்படுகின்றதை இந்த செய்தி நமக்கு தெரிவிக்கின்றது. இரண்டாவதாக அருமை சகோதரர்களே, இரண்டாவது யார் என்றால் யார் மீது அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிய இரண்டாவது நபர் யார் என்றால் சாஹிபு ஸலாத்தி வல் முஹாஃபிஸ் அலைஹா, தொழுகையாளி. தொழுகையாளி என்பது மட்டுமல்லாம அந்த தொழுகையை பேணக்கூடியவர். ஏனோ தானோ சொல்ல மாட்டாரு, கொஞ்ச நாள் தொழுவது கொஞ்ச நாள் விடுறது, நினைச்சா தொழுவது நினைச்சா தொழாம இருக்கின்ற அப்படிப்பட்டவர் அல்ல. தொழக்கூடியவர், அந்த தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர், தொழுகை பேணுதலோடு நிறைவேற்றக்கூடியவர். இவருக்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான், நரகத்தை ஹராமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். முத்தஹிர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்னோடு சொன்னால், வலது புறத்தார் சூனத்தில் இருப்பார்கள். சூனத்தில் இருக்கக்கூடிய அந்த வலது புறத்தார் நரகவாசிகளை நோக்கி கேட்பார்களாம். என்ன கேட்பார்களாம், மா சலகக்கும் ஃபீ சகர், சகர் என்ற நரகத்திலே உங்களை நுழைச்சது எது, இந்த நரகத்துல நீங்க இருக்கிறீங்களே இந்த நரகத்தை நுழைச்சது எது என்று அவர்கள் கேட்பார்கள். உடனே அந்த நரகவாசி சொல்வார்களாம், காரு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருந்ததில்லை, ஏழைகளுக்கு உணவு தரக்கூடியவர்களாக இருந்ததில்லை, பொழுதுபோக்கு அம்சங்களோடு நேரத்தை கழித்தவர்களோடு சேர்ந்து நாங்களும் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தோம், இதன் காரணமாகத்தான் இந்த சக்கர என்ற நரகத்துக்குள் நாங்கள் நுழைந்தோம் என்பதாக அவர் எழுதுவார்கள். அந்த பதிலை அவர்கள் சொல்லுவார்கள். அது மட்டுமல்லாமல் அருமை சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது ஏனோ தானோ என்று தொழக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் பொருந்தாது. அதே நேரத்தில் 5 நேரம் தொழக்கூடியவர்கள், தொழுகையை பேணி தொழக்கூடியவர்கள், விடாமல் தொழக்கூடியவர்களும் ஹுஷூவோடு தொழ வேண்டும், உள்ளச்சத்தோடு தொழ வேண்டும். உள்ளச்சத்தோடு ஒரு மனிதர் தொழுதால் தான் அந்த தொழுகை அவளுக்கு முழுமையான பூரணமான பலனை தரும். அல்லாஹ் தெளிவா சொல்லிவிட்டான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அதாவது மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வெற்றி பெற்ற மூமின்கள் யார்? அவர்கள் தான் தங்களுடைய தொழுகைகளில் உள்ளச்சமுடையவர்களாக இருக்கிறார்கள், உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டார். அப்போ தொழுகையை தொழ வேண்டும், அதை பேணுதலோடு நிறைவேற்ற வேண்டும், அந்த தொழுகை உள்ளச்சத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிம் இந்த செய்தி இடம்பெறுகின்றது, ஹர்ரமல்லாஹு அலன் நாரி அன் தஅகுல் அஸர சுஜூத், சஜிதாவுடைய சுவடை அதாவது அடையாளத்தை நரகம் சாப்பிடுவதற்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டான் நரகத்துக்கு என்று சொன்னார். ஒரு மனிதர்கள் தொழுகையில தொழுது நெற்றியில அந்த சஜிதாவுடைய அடையாளம் இருக்குது சொன்னால்
அந்த அடையாளத்தை தீண்டக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நரகத்துக்கு உத்தரவு போட்டிருக்கிறான். நரகத்தை அடையாளத்தை தீண்டுவதற்கு அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். அதே போன்று ஹந்தலா அல் உசைதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அஹ்மதுல இந்த செய்தி இடம்பெறுகின்றது, மன் ஹாஃபஸ அலா ஸலவாத்தில் ஹம்ஸ் அலா வுதுஇஹா வ மவாகாத்திஹா வ மவாகீத்திஹா வ ருகூஇஹா வ சுஜூதிஹா யராஹா ஹக்க லில்லாஹி அலைஹி ஹுர்ரிம அலன் நார். யார் ஒரு மனிதர் 5 நேர தொழுகைகளை அதுடைய ஒதுவோடு, 5 நேர தொழுகைகளை அதுக்குண்டான பூரணமான ஒதுவோடு, அதனுடைய முதல் நேரத்தோடு, அதாவது நேரத்தை போக்காம அதனுடைய குறித்த நேரத்தோடு, அதனுடைய ருக்குவோடு, அதனுடைய சஜிதாவோடு, அப்படி என்ன அர்த்தம், ருக்குவோடு சஜிதாவோடு என்ன, ஜமாத்தோடு, யராஹா இப்படி யார் நிறைவேற்றுகிறாரோ பூரணமான ஒதுவோடு, அதனுடைய குறித்த நேரத்தோடு, அதனுடைய ருக்கு மற்றும் சஜிதாவோடு, அதாவது ஜமாத்தோடு யார் 5 நேர தொழுகை நிறைவேற்றுகிறாரோ ஹக்கல் லில்லாஹி அலைஹி ஹுர்ரிம அலன் நார், அல்லாஹ் மீது உள்ள ஹக் என்னவென்றால், அவன் மீது உள்ள கடமை என்னவென்றால், அல்லாஹு தஆலா அவரை, அதாவது அவர் நரகத்தின் மீது ஹராமாக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். ஆக என்ன புரிந்து கொள்கின்றோம், இந்த தொழுகையை 5 தொழுகையை முறைப்படி தொடர்ந்து பேணக்கூடிய, உள்ளட்சத்தோடு பேணக்கூடிய அந்த மனிதர் நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவதாக நரகத்திற்கு ஹராமாக்கப்பட்டவர் யார் என்றால், அல் முகாவு மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் எவர் அழுகிறாரோ அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மா மின் அப்தின் முஃமினின் யக்ருஜு மின் ஐனைஹி துபூஉன் வ இன் கான மிஸ்லு ராஸி துபாவி மின் ஹஷ்யத்தில்லாஹ். எந்த ஒரு மூமினான அடியான் அவர் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவருடைய கண்கள் கண்ணீர் அடிக்கின்றன, அந்த கண்ணீர் ஈயுடைய ரெக்கை போன்றுதான். சரி, ஈயுடைய ரெக்கை இருக்குல்ல, ஈயுடைய ரெக்கை, அது மன்னிக்கிற ஈயுடைய தலை, மிஸ்து ராசி துபா, ஈயுடைய தலை போன்று அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இருந்தாலும் சரி, அந்த கண்ணீரை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு மனிதர் சிந்தினால், சும்ம துஸீபு ஷைஅ மின் ஹாரி வஜ்ஹி, அந்த கண்ணீர் துளி அவருடைய முகத்தினுடைய ஒரு பாகத்துக்கு வந்து பட்டால், அந்த கண்ணீர் அப்படியே அந்த துளி வடிந்து முகத்தினுடைய பாகத்தில் இருந்து ஏதோ ஒரு பாகத்தில் படுகிறது என்றால், இல்ல ஹரமஹுல்லாஹு அலன் நார், அந்த கண்ணீர் பட்ட, அந்த கண்ணீர் வடிந்த அந்த பகுதியை அல்லாஹு தஆலா நரகத்தின் ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் என்பதாக ரசூல் சொல்லி காட்டுகின்றார். அதே மாதிரி இந்த செய்தி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜா இடம்பெறுகின்றது. அதே போன்று புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் என்னென்றால், ரஜுலுன் ذكرல்லாஹு ஹாலியன் ஃபஃபதத் ஐனாஹு, நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் தன்னுடைய நிழலின் கீழ் அல்லாஹ் தஆலா 7 நபர்களுக்கு இடமளிப்பான். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 நபர்களை பற்றி சொல்லும் பொழுது ஒருவரை சொல்லி காட்டினார்கள். அவர் யார் என்றால், வரஜுலுன் ذكرல்லாஹு ஹாலியன் ஃபஃபதத் ஐனாஹு, ஒரு மனிதர் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அவனுக்கு பயந்து கண்ணீர் வடிக்கிறாரோ அந்த மனிதர். ஒரு மனிதர் தனிமையில் இருக்கிறார், அல்லாஹ்வின் பயத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவருடைய கண்கள் அழுது கொண்டிருக்க, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த மனிதர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அச்சத்தால் யார் அழுகிறார்களோ அவர், அந்த மனிதரும் நரகத்துக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி அல் ஹராஸத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் காவல் காப்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் காவல் காப்பது. அந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதை காவலாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் அல்லாஹ் நரகத்தை ஹராமாக ஆக்கியிருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஐனானி லா தமஸ்ஸஹுமா அன்னார், 2 கண்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு கண்களை நரகம் தீண்டாது. ஐனுன், ஒரு கண், பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதது. வஐனு, இன்னொரு கண்,
பாதத் தஹருசு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கண்காணித்தவராக அது விழித்திருந்தது. அந்த கண்ணு அல்லாஹ்வுடைய பாதையில நைட்டு தூங்காம அல்லாஹ்வுடைய பாதையில் காவல் காத்து கொண்டிருந்தது, கண்காணித்து கொண்டிருந்தது என்றால் அந்த கண் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார். இந்த ரெண்டு கண்ணும் அல்லாஹ் என்ன செய்தான், அந்த ரெண்டு கண்களை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக ஆக்கியிருக்கின்றான். அப்படி என்றால் அந்த கண்ணு மட்டுமா, அந்த ஆளு, அந்த நபர், அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை அழுது அந்த நபர், அல்லாஹ்வுடைய பாதையில் காவல் காத்த அந்த நபர், அந்த ரெண்டு பேரை அல்லாஹ் என்ன செய்யறான், நரகத்தை விட்டு பாதுகாக்க தூரமாக்குறான். இதே போன்று நிறைய நபர்கள் அவர்களை அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து ஹராமாக ஆக்கியிருக்கிற அந்த விவரங்கள் நிறைய ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பதுதான், தூரமாக்குவதுதான் உண்மையான வெற்றி. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கில ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவர் நரகத்தில் தூரமாக்கப்பட்டு சூனத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சூனத்துக்குள் நுழைவிக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றி என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எதை கேட்டோமோ, எதை சொன்னோமோ, அதன் அடிப்படையில் வாழ்வதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் எடுப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்தல்வானாக. நம் அனைவரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவனத்து வாசிகளாக ஆக்குவானாக. நம்ம அனைவரையும் தன்னுடைய அருள் என்ற ரெக்கை, என்னன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணும். நம்ம இபாதத்தை வைத்து சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. சொர்க்கத்துக்கு போதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக வேணும். அப்போ தன்னுடைய அருள் என்ற ரெக்கையிலே அல்லாஹ் நம் அனைவரும் அரவணைத்துக் கொள்வானாக. தன்னுடைய மாபெரிய நிகரற்ற அருளால் நம் அனைவரையும் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவனத்துக்குரியவர்களாக ஆக்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين